ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒயிட் ஃபாரஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் எக்லெஸ். இங்கே எத்தனை பேருக்கு எக்லெஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சுத்தமாக எக்லெஸ் பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் டேஸ்ட்டு இருக்கும், இருக்காதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எக்கு தானேங்க செம்மையாக இருக்கும். அதனால் எனக்கு எப்பயுமே எக் தாங்க பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக்கை ஆர்டர் பண்ணவங்க வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா பக்கத்து வீடு. அவங்க அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பேசி பேசி. எப்பயுமே என்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவாள். ஏன்னா குழந்தைங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் பண்ணுவாள். எல்லாருமே நம்ம கேர் பண்ணுவோம், ஒரு வாட்டி தானே அப்படின்ற இது செய்ய மாட்டாள். எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, கலர் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருப்பாங்க மேடம். அதனால தான் ரெகுலராக என்கிட்டயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த கேக் அவங்க ரிலேட்டிவுக்கு தான் வாங்கிட்டு போனாள். எப்பயுமே எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்குமே கேக் கட் பண்ணுவாள். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த இந்த செஞ்சுரியில் நம்ம சில டைம், ஏன்னா பிஸி லைஃப் இல்லையா, நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பர்த்டேஸே சில டைம் மறந்துடுறோம்ல. ஆனால் இவன் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்குமே எப்பயுமே பிஃபோர் 2 days பிஃபோராகவே எனக்கு ரிமைண்ட் பண்ணிடுவாள். பர்த்டேக்கு கேக் வேணும், இது செலப்ரேட் பண்ணணும், கேக் வேணும், அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே. அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போயும் இப்படி எல்லார் பர்த்டே ஞாபகம் வச்சு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் தானுங்க நம்ம பிஸி லைஃப்பில். அதனால் எப்பயுமே அவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் பண்ணி தருவேங்க. ஹோம் பேக்கர்ஸோட வேலை அது தானேங்க, மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம ஒர்க் இருக்கணும். அதே தான் நம்ம வீட்டில் எப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து இவங்களுக்கு இது பிடிக்கும், இப்படி பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் செய்வோம்ல, அதே மாதிரி தாங்க நானும். இவங்களுக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தாங்க செய்வேன். ஏன்னா அப்போ தாங்க அந்த ஒர்க் நல்லாயிருக்குன்ற ஒரு திருப்தி கிடைக்கும்ல நம்மளுக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயமுமே அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி தான் இதுவரையும் அவள் எதுவும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருந்துச்சுடி, சூப்பராக இருந்துச்சுடி அப்படின்னு தான் சொல்லுவாள். உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.